Hi, hello, welcome back to my channel Spark Study Desk. நீங்கள் CTET and TNTET எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? அப்போ கண்டிப்பாக நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி டே 2 நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட்ஸோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கிறோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த பார்ட் 2 வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் எல்லாமே கிளியராக புரியும். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் போயிட்டுருக்குறோம். ஸோ என்ன தேவையோ அதோட நாம் பாயிண்ட்ஸாக நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டண்ட் பேசஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். லாஸ்ட் இயர் இதை ஒரு டேப்லர் காலம் டைப்பில் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு, இதோட இன்னொரு நேம் லைம் வாட்டர் ஆர் ஸ்லேக்டு லைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஃபார்முலா CaOH ட்வைஸ். நெக்ஸ்ட் அமோனியம் ஹைட்ராக்சைடு, இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோ கிளீனருக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அமோனியம் ஹைட்ராக்சைடு ஃபார்முலா NH4OH. நெக்ஸ்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இது சோப் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, இது மில்க் ஆஃப் மெக்னீஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. மில்க் ஆஃப் மெக்னீஷியாவில் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. இதோட ஃபார்முலா MgOH ட்வைஸ். இது ஒரு ஆன்டாசிட். இது ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அசிடிட்டி ரிலீஃப் ஆகிறதுக்காக. நம்மளுக்கு இன்டைஜஷன் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி அசிடிட்டியாக இருக்கும் இல்லையா, அப்போ டாக்டர்ஸ் இந்த ஆன்டாசிட் தான் நம்மளுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் ஆஃப் மெக்னீஷியா இருக்கும், மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு இருக்கும். ஓகே, ஸோ இந்த பேசஸ் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும், மெமரி பண்ணிக்கணும். ஏன்னா எப்படி வேணாலும் அவங்க கேட்பாங்க. இப்போ லைம் வாட்டர் அப்படின்னா அது என்னன்னு கேட்பாங்க, நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடு சொல்லணும். ஆர் ஸ்லேக்டு லைம் வாட்டருக்கு இன்னொரு பேர் என்ன, ஸ்லேக்டு லைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விண்டோ கிளீனருக்கு எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் அவங்க சேஞ்ச் பண்ணி கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் பேஸ். நம்ம ஆல்ரெடி ஆசிட் பேசஸ் பார்த்துருக்குறோம். அதில் எதெல்லாம் ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் அண்ட் வீக் ஆசிட்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஆசிட்ஸில் ஸ்ட்ராங் ஆசிட்ஸ், எதெல்லாம் ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஆசிட் வாட்டரில் H+ அயான்ஸை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த H+ அயன்ஸ் கம்ப்ளீட்லி அயனைஸ் இன் வாட்டர், அதாவது முழுக்க அதில் என்ன ஆகிடும், அயனைஸ் ஆகிடும். அதெல்லாம் ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு நம்ம வகைப்படுத்துகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆசிட்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட், இது மூணுமே ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ஃபார்முலா HCl, sulfuric acid H2SO4 and nitric acid HNO3. Next, weak acid. Weak acidனா partially ionized in water, அதாவது ஃபுல்லாக அது அயனைஸ் ஆகாது, பாதி தான் வாட்டரில் அயனைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்ஷியலாக அயனைஸ் ஆகிறத நம்ம வீக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அசிட்டிக் ஆசிட், அதுக்கு இன்னொரு பேர் வினிகர், ஃபார்முலா CH3COOH. நெக்ஸ்ட்டு கார்போனிக் ஆசிட், அதோட ஃபார்முலா H2CO3. இந்த கார்போனிக் ஆசிட் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிங்க் பண்ணுற கூல்ட்ரிங்கில் இருக்குது. அண்ட் ஆல்சோ ரெயின் வாட்டர்லேயும் கார்போனிக் ஆசிட் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. கூல்ட்ரிங்கில் என்ன மாதிரி ஆசிட் இருக்குது அப்படின்னு கேட்டால் கார்பானிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லணும். அண்ட் ஆல்சோ ரெயின் வாட்டர்லேயும் கார்பானிக் ஆசிட் இருக்குது. ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆசிடில் ஸ்ட்ராங் ஆசிட் இருக்குது அண்ட் வீக் ஆசிட் இருக்குது. ஸ்ட்ராங் ஆசிட் கம்ப்ளீட்லி அயனைஸ் இன் வாட்டர், வீக் ஆசிட் பார்ஷியலி அயனைஸ் இன் வாட்டர். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட்க்கு எது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட். நெக்ஸ்ட்டு வீக் ஆசிடில் அசிட்டிக் ஆசிட், அதர் நேம் வினிகர், அதோட ஃபார்முலா CH3COOH. நெக்ஸ்ட் கார்பானிக் ஆசிட் H2CO3,
யூசஸ் வந்து கோல்ட் ட்ரிங்க் அண்ட் ரெயின் வாட்டரில் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பேசஸ். ஸோ பேசஸ்லேயும் அதே மாதிரி ஸ்ட்ராங் பேசஸ் அண்ட் வீக் பேசஸ் அப்படின்னு இருக்குது. நம்ம ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் மேலே பார்த்தோம். ஸோ ஸ்ட்ராங் பேசஸ்னா சேம் திங், கம்ப்ளீட்லி அயனைஸ் இன் வாட்டர். ஸ்ட்ராங்னாலே இட்ஸ் கம்ப்ளீட்லி அயனைஸ் இன் வாட்டர் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, வீக் பேசஸ் அப்படின்னா பார்ஷியலி அயனைஸ் இன் வாட்டர். ஓகே, ஸ்ட்ராங் பேசஸ்க்கு எக்ஸாம்பிள் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH, சோடியம் ஹைட்ராக்சைடு அதர் நேம் காஸ்டிக் சோடா. இது ரொம்ப முக்கியம். இந்த அதர் நேம் கொடுத்துருக்கிறது எல்லாமே எல்லாம் கிளியராக படிச்சுக்கோங்க. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபார்முலா NaOH, அதோட அதர் நேம் காஸ்டிக் சோடா. ஃபார்முலா கேட்பாங்க, காஸ்டிக் சோடான்னு கொடுத்துட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டாங்கனாலும் நம்ம என்ன எழுதணும்னா NaOH அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆல்ரெடி பார்த்தோம், CaOH twice. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஸ்ட்ராங் பேசஸ். நெக்ஸ்ட்டு வீக் பேசஸ், பார்ஷியலி அயனைஸ் இன் வாட்டர்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதோட என்னென்ன வீக் பேசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, ஃபார்முலா NH4OH. ஸோ அக்வயஸ் அம்மோனியா அப்படின்னா இது வந்து ஒரு வாட்டர். அம்மோனியம் ஹைட்ராக்சைடுனா அது வந்து வாட்டரில், அக்வயஸ்னால் அது வந்து வாட்டரில் இருக்கிற அம்மோனியா. ஸோ அது வந்து NH4OH அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு MHOH twice, மில்க் ஆஃப் மெக்னீஷியா. மில்க் ஆஃப் மெக்னீஷியான்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு தான், அதர் நேம் வந்து மில்க் ஆஃப் மெக்னீஷியா. ஓகே, நெக்ஸ்ட்டு NaHCO3. ஓகே, சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட், அதர் நேம் பேக்கிங் சோடா. இது வந்து மைல்ட்லி பேசிக் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வீக் பேசஸில் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு அண்ட் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு அண்ட் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட், அதர் நேம் இஸ் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடானா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட், காஸ்டிக் சோடா அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, ஸோ சோடியம் எதனா ஒரு க்ளூ வேர்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, பேக்கிங் சோடா அப்படின்னா நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா. பேக்கிங்னா நம்ம ப்ரெட்டு அந்த மாதிரி பேக் பண்ணுறதுக்கு நம்ம சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம பேக்கிங் சோடான்னு சொல்கிறோம். ஸோ அது என்ன கெமிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரியாக்ஷன் சொல்லியிருந்தேன், நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்றது நம்ம மறக்கவே கூடாது. எப்போ தூக்கத்தில் நம்ம எழுப்பி கேட்டாலும் நம்மளுக்கு ஞாபகம் வச்சிடணும். ஆசிட் ப்ளஸ் பேஸ் இஸ் ஈக்குவல் டு சால்ட் ப்ளஸ் வாட்டர். ஆசிட் என்ன டேஸ்ட்டில் இருக்கும், சார் டேஸ்ட்டில் இருக்கும். பேஸ் வந்து அதோட கேரக்டரிஸ்டிக் ஸ்லிப்பரியாக இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது, ஒரு சால்ட் கிடைக்குது ப்ளஸ் வாட்டர் கிடைக்குது. ஸோ இதுதான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு பிஹெச் ஸ்கேல் உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், பட் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த பிஹெச் ஸ்கேல்னால் பொட்டென்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பிஹெச்சோட ஃபுல் ஃபார்ம் பொட்டென்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது எந்த சயின்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PL சோரன்சன். இவர் தான் வந்து பிஹெச் ஸ்கேலை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ இந்த பிஹெச் ஸ்கேலில் 0 to 14 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 7 அப்படின்றது நியூட்ரல். 7 அப்படின்றது நியூட்ரல், ஆசிடும் இல்லை பேஸும் இல்லை. ஆசிட்னா அது எது வரைக்கும் இருக்கணும், 0லேருந்து 6 முடிய இருந்தால் அது வந்து ஆசிட். அதே மாதிரி 8லேருந்து 14 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து பேஸ் இல்லையா. ஸோ ரெண்டுமே இல்லாமல் 7 இருந்துச்சுன்னா அது வந்து நியூட்ரல். ஓகே, ஸோ நம்ம வாட்டரோட பிஹெச் லெவல் 7. அப்போ வாட்டர் வந்து ஒரு ஆசிடும் இல்லை ஒரு பேஸும் இல்லை. ஸோ இட்ஸ் அ நியூட்ரல். ஓகே, இது எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ கீழே பாருங்களேன், இன்டைஜஷன் ஸ்டொமக் கண்டெய்ன்ஸ் HCl. Antacids example milk of magnesia neutralizes excess acid in stomach. நம்ம ஸ்டொமக்கில் ஆல்ரெடி ஆசிட் வந்து HCl வந்து அதில் செக்ரீட் ஆகும். ஓகே, ஸோ அதிகமாக செக்ரீட் ஆனால் அது என்ன ஆகும், நம்மளுடைய ஸ்டொமக்கை வந்து அது புண்ணாக்கிடும் இல்லையா. ஸோ அதனால் டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி எக்ஸஸாக ஆசிட் வந்து சுரக்காமல் இருக்கிறதுக்காக அது ஒரு ஆன்டாசிட் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் நான் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொன்னேன். ஸோ இன்னொரு பேர் மில்க் ஆஃப் மெக்னீஷியா. ஸோ அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக டாக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஸ்டொமக்கில் என்ன ஆசிட் இருக்குது, HCl இருக்குது.
ஸோ அசிடிட்டி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அதிகமாக எக்ஸஸ் ஆஃப் ஆசிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசன் இன்டைஜஷனுக்கு மில்க் ஆஃப் மெக்னீஷியா ஆர் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஆசிட் அண்ட் பேஸ் வந்து நாட் ஒன்லி ஃபார் ஹியூமன்ஸ்க்கு மட்டும் இல்லை, சாயிலுக்கும் வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது சாயில் ட்ரீட்மெண்ட்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் மேக்ஸ் சாயில் அசிட்டிக். ஆமாம், நாம் நிறைய ஃபர்டிலைசர்ஸ் வந்து பிளான்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுனால சாயில் வந்து அசிட்டிக்காக மாறுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சாயில் வந்து ரொம்ப அசிட்டிக்காக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம அதில் கல்டிவேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம அதை வந்து ஒரு பேசிக்காக நம்ம கொஞ்சம் மாற்றினா தான் நம்ம வந்து அதில் கல்டிவேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், பிளான்ஸ் டு நாட் க்ரோ இன் டூ அசிடிக் ஆர் டூ பேசிக் சாயில். அதாவது ரொம்பவும் அசிட்டிக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் பேசிக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ எப்படி இருக்கணும், நியூட்ரலாக இருக்கணும். சாயிலோட பிஹெச் வந்து நியூட்ரலாக இருந்தால் தான் பிளான்ஸ் வந்து நல்லா ஒரு ஹெல்த்தியாக க்ரோத் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ட்ரீட் வித் பேஸ் லைக் குவிக் கிளைம். நம்ம பேஸில் ஆல்ரெடி குவிக் கிளைம் அப்படின்றத நம்ம சொல்லலை, பட் இங்கே சொல்லியிருக்கிறோம். குவிக் கிளைம்ன்றது அதுவும் ஒரு பேஸ் தான். CaO, அதை வந்து ஷார்ட் ஃபார்மில் CaO சொல்லுவோம். ஆக்சுவலாக கால்சியம் ஆக்சைடு, அதோட இன்னொரு பேர் தான் குவிக் கிளைம். ஓகே, ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. குவிக் கிளைமை கால்சியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஸ்லேக்டு லைமை கால்சியம் ஹைட்ராக்சைடு. இது ரெண்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்லேக்டு லைம் ஆர் பிரேக்கிங் சோடா, சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். ஸோ இந்த மாதிரி பேஸஸை யூஸ் பண்ணி நாம் வந்து சாயிலை வந்து ரொம்ப அசிடிக்காக இருந்துச்சு அப்படின்னா நாம் வந்து இதை யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம நியூட்ரல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆட்ஸ் ஆர்கானிக் மேட்டர் கம்போஸ்ட், ரிலீசஸ் ஆசிட் அண்ட் நியூட்ரலைசஸ் த பேசிக் நேச்சர் ஆஃப் சாயில். நம்ம வந்து ஆல்ரெடி இப்போ சப்போஸ் ஆசிடாக இருந்துச்சுன்னா நம்ம பேஸை ஆட் பண்ணி அதை நியூட்ரல் பண்ணுறோம். அதே மாதிரி டூ மச்சாக பேஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அப்போ கொஞ்சம் ஆசிட் நம்ம அதில் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து நம்ம நியூட்ரல் பண்ணுறோம். அதுக்காக நம்ம ஆர்கானிக் மேட்டர், அதாவது இயற்கை உரம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மேட்டர்ஸ் வந்து நம்ம ஆர்கானிக் மேட்டர்ஸ் யூஸ் பண்ணி சாயிலோட ரொம்ப பேஸ் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை கொஞ்சம் அசிட்டிக்காக சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ டூ மச் ஆஃப் அசிட்டிக் இருந்தால் பேஸ் ஆட் பண்ணுறோம், டூ மச் ஆஃப் பேஸ் இருந்தால் அசிட்டிக் ஆட் பண்ணுறோம். கேட்கலாம், ஆர்கானிக் மேட்டர் வந்து அசிட்டிக்கா இல்லை பேஸா அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து இட்ஸ் நாட் டூ மச் ஆஃப், அது வந்து அசிட்டிக்கும் இல்லை பேஸும் இல்லை, ஒரு நியூட்ரல். ஓகே, so these are the acids or bases used for soil treatment. okay, so இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஆசிட்ஸ்லேயே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பேசஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட் பார்த்தோம். இந்த ஆசிடோட அப்ளிகேஷன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஆசிட்னா அது வந்து லெஸ் ஹார்ம்ஃபுல். நம்ம யூஸ்வலாக ஆசிட்னா என்ன பண்ணுவோம், ஆசிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் ஆச்சு, கையில் பட்டா ஆசிட் வந்து நம்மளுக்கு வந்து புண்ணாயிடும், வெந்துடும் கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். கரெக்டு தான், பட் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆசிட் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து அது லேபில் மட்டும்தான் இருக்கும். பட் ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னா இட்ஸ் லெஸ் ஹார்ம்ஃபுல். அதாவது அது வந்து நம்ம தீங்கு விளைவிக்க கூடாது, தீங்கு விளைவிக்காத வந்து ஒரு ஆர்கானிக் ஆசிட் அது. ஓகே, ஸோ அது வந்து பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் அசிட்டிக் ஆசிட் எங்கேருந்துலாம் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வினிகர் சொல்லியிருந்தேன், அசிட்டிக் ஆசிட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சிட்ரிக் ஆசிட், அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லேருந்து கிடைக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் ஆர்கானிக் ஆசிட் நேச்சுரலாக நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் மினரல் ஆசிட்ஸ், இதுதான் ஹார்ம்ஃபுல். இது எங்கே இருக்கும், லெபார்ட்டரியில் மட்டும்தான் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட். நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ராங் ஆசிட்னா HCl, H2SO4 அண்ட் HNO3. ஓகே, இதெல்லாம் வந்து ஹார்ம்ஃபுல் ஆசிட்ஸ். லெஸ் ஹார்ம்ஃபுல்னா ஆர்கானிக் ஆசிட்ஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஆசிட்ஸ், அந்த மாதிரி டாட்டாரிக்கு பார்த்தோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே ஆர்கானிக் ஆசிட்ஸில் வரும். ரெயின் வாட்டர் கண்டெய்ன்ஸ் வீக் கார்பனிக் ஆசிட்
நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கார்பானிக் ஆசிட் எதில் இருக்குது, கோல்ட் ட்ரிங்க்ல இருக்குது அண்ட் ரெயின் வாட்டரில் இருக்குது. ஸோ ரெயின் வாட்டரில் ஆசிட் இருந்தால் அப்போ நம்ம மேலே பட்டா நம்மளுக்கு புண்ணாயிடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் ஆசிட் பார்த்துருந்தோம் இல்லையா. வீக் ஆசிட்னா இட்ஸ் லெஸ் ஹார்ம்ஃபுல், ரொம்ப மேலே பட்டா இதில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், ரெயின் வாட்டர் கண்டெய்ன்ஸ் வீக் கார்பானிக் ஆசிட், அது ஸ்ட்ராங் கிடையாது, வீக் தான். ஓகே, so acid rain contains H2SO4 and HNO3. sometimes நம்ம ரெயின்லே acid rain அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். acid rainனா அதில் தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட் இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, ஆசிட் ரெயினில் என்ன ஆசிட் இருக்குது, H2SO4 and HNO3 இருக்குது. பட் ரெயின் வாட்டரில் பேசிக்காக இட்ஸ் கண்டெய்ன்ஸ் கார்பானிக் ஆசிட். ஓகே, H2CO3. நெக்ஸ்ட் கார்போனிக் ஆசிட் வந்து கோல்டு ட்ரிங்க்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதை நம்ம இன்னொன்று எப்படி சொல்வோம்னா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் என்ன இருக்குது, CO2 வந்து கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகும்போது இட்ஸ் ஃபார்மிங் H2CO3 கார்போனிக் ஆசிட். ஓகே, ஸோ கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸில் என்ன இருக்குது, H2CO3. ஓகே, நெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸ். இது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸ் அதோட எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுலேருந்து நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டூத் டீகே, நம்ம மவுத்தில் ஆல்ரெடி வந்து பாக்டீரியா வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ அந்த பாக்டீரியா வந்து ப்ரொடியூஸ் ஆகும்போது நம்ம மவுத் வந்து அதிகமாக அசிட்டிக்காக ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்மளோட டூத் எனாமல் வந்து பிகின்ஸ் டு டிசால்வ் பிலோ pH 5.5. ஆசிடாக மாறும்போது என்ன ஆகும், pH வந்து 7க்கு கீழே வரும் இல்லையா. ஸோ நம்ம மவுத் வந்து பாக்டீரியா அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால pH குறையிறதுனால அது அசிட்டிக்காக மாறினா அதோட டூத் எனாமல் வந்து போகும் இல்லையா. நம்ம நிறைய ஆட்ஸ்லாம் பார்த்துருக்குறோம், உங்களோட எனாமல் போகுதா, அதனால் நீங்கள் இந்த டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ டூத் பேஸ்ட் ஹெல்ப்ஸ் நியூட்ரலைஸ் ஆசிட்ஸ். ஸோ எதனால் டூத் பேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா, டூத் பேஸ்ட் வந்து ஒரு பேஸ். ஓகே, பாக்டீரியாவால் நம்ம மவுத் வந்து டிசால்வ் ஆகிறதுனால அது வந்து ஆசிட் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த ஆசிட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஒரு பேஸை யூஸ் பண்ணுறோம். அதுதான் அந்த டூத் பேஸ்ட். ஓகே, கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் பிளட்டோட pH பார்த்தீங்கன்னா 7.35லேருந்து 7.45. ஸோ இது வந்து ஸ்லைட்லி பேசிக். ஓகே, பிளட்டோட pH வந்து இது வந்து பிளட் வந்து ஒரு பேசிக், ஸ்லைட்லி பேசிக் தான். அதாவது 7ன்றது நியூட்ரல், இது கொஞ்சம் டிஃபர் ஆகுது, கொஞ்சம் ஏரியா ஆகுது இல்லையா. 7லேருந்து 8க்குள்ளே இருக்கிறதுனால இட்ஸ் ஸ்லைட்லி பேசிக். நெக்ஸ்ட், பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மெயின்டைன் டிஃப்ரெண்ட் pH வேல்யூஸ் டிபெண்டிங் ஆன் டிஷ்யூஸ். ஸோ பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து அதோட pH வந்து அதுங்களோட டிஷ்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும், வேறு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பீ ஸ்டிங். பீ இருக்கு இல்லையா, ஹனி பீ, அதோட ஸ்டிங் இருக்குல்ல, அதோட ஸ்டிங்கில் வந்து நம்மளை அதை கடிச்சிது அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னா, வீட்டில் இருக்கிற அந்த பேக்கிங் சோடா இருக்குது இல்லையா, சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த சோடா மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அதில் இப்படி தேய்ச்சி விடுவாங்க. ஸோ எதனால் அப்படின்னா அந்த பீ ஸ்டிங்குக்கு இது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக அதை பண்ணுவாங்க. ஸோ எதனாலனா பேக்கிங் சோடா வந்து ஒரு பேஸு, பீயோட ஸ்டிங்கில் வந்து ஒரு ஆசிட் இருக்குது. ஓகே, ஸோ அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக இந்த பேக்கிங் சோடா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட், இது இன்னொரு பேர் தான் பேக்கிங் சோடா. ஸோ இதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக அதில் வந்து தேய்ச்சி விடுவாங்க. நெக்ஸ்ட் ஆசிட் ரெயின். ஆசிட் ரெயின்னா pH வந்து 5.6 கேட்பாங்க. ஆசிட் ரெயினோட pH என்ன அப்படின்னு கேட்டால் 5.6 அப்படின்னு சொல்லணும். வாட்டர்னா 7 சொல்லியிருந்தேன், பிளட்னா 7.35 to 7.45. நெக்ஸ்ட் கோல்ட் ட்ரிங்க்ஸில் கண்டெயின் கார்போனிக் ஆசிட். ஓகே, ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸ் நல்லா படிச்சுக்கணும், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் ஆசிடில் என்ன பண்ணும் அண்ட் பேசஸில் என்ன பண்ணும் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம். ஸோ அகெயின் ஒரு ரீகேப், ஆசிட்ஸில் ப்ளூ லிட்மஸ்ஸு ரெட்டாக சேஞ்ச் பண்ணும், அண்ட் ஃபினாப்தலின் வந்து ஆசிடில் கலர்லெஸ்ஸாக இருக்கும், அண்ட் மீத்தைல் ஆரஞ்சு வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆகும். ஃபினாப்தலின் கலர்லெஸ் அண்ட் மீத்தைல் ஆரஞ்சு ரெட்டாக சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு பேசஸில் ரெட் லிட்மஸ் ப்ளூவாக சேஞ்ச் ஆகும்,
ஃபினாப்தலினில் பிங்காக சேஞ்ச் ஆகும் அண்ட் மீத்தைல் ஆரஞ்சு வந்து பேஸ் கூட சேரும்போது எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரில் இந்த ஃபினாப்தலின் மீத்தைல் ஆரஞ்சு வந்து ஆசிட்லனா என்ன சேஞ்ச் ஆகும், பேஸ்டாக என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சேம் நியூட்ரலைசேஷன் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இங்கே லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட்னா சார் டேஸ்ட், பேஸ்னா ஸ்லிப்பரி, பிஹெச் வந்து 7னா நியூட்ரல், வாட்டரோட பிஹெச் 7 அண்ட் ஆசிட் ப்ளஸ் பேஸ்னா gives salt plus water. ஐ திங்க் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட்ஸு இந்த டாப்பிக்கில் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம ஸ்பார்க் ஸ்டடி டெஸ்க் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.